දෙමළ බසෙන් රිප්ලයි කරාට ප්‍රශ්නයක් නැද්ද? ප්‍රශ්නයක් නෑ දෙමළ කට්ටියක් තියෙනවා. ඔයාලට තේරෙනවනේ? ඔව් ගොඩක් ලෝකයේම ගත්තම ගොඩක් යුදගිනි ඇවිල්ලා තියෙනවා ගොඩක්ම මුස්ලිම් පිරිස වැඩි රටවල්. ඒකට හේතුවක් මොකක් හරි ආගමික සම්බන්ධව තියෙනවද? මොකක් හරි හේතුවක් දැනගන්න පුළුවන්. සුපර්. ඔයාගේ නම? මං කසුන්. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நிறைய யுத்தங்கள் சண்டைகள் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த சண்டைகள் யுத்தங்கள் எல்லாமே பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகளை சுற்றியுள்ளதாகவே இருக்கிறது. இப்படி இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே இந்த சண்டைகள் யுத்தங்கள் ஏற்படுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்பதுதான் அவர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ரொம்ப அருமையான கேள்வி. முதலாவது விவகாரம் என்னன்னா, நடக்கக்கூடிய எந்த யுத்தங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டல்களுக்கும் எவ்விதமான தொடர்புகளும் கிடையாது. யுத்தங்கள் நடக்கிறது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நடக்கிறது, இஸ்லாமியர்கள் வாழாத பகுதிகளிலும் நடக்கிறது. ஆனால் மெஜாரிட்டி முஸ்லிம் நாடுகளை சுற்றி நடைபெறுகிற காரணத்தினால தான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு இஸ்லாத்தோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் இஸ்லாத்தோடு எந்த தொடர்பும் இல்லை. மாறாக என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்டா, பெரும்பாலும் இந்த யுத்தங்கள் நடைபெறுகிற இடங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கும். மத்திய கிழக்கு அல்லாத ஆப்பிரிக்க நாடுகளிலையும் இந்த யுத்தங்கள் அதிகமாக நடப்பதை நீங்க பார்க்க முடியும். அதை தாண்டி யூரோப்ல நடக்கக்கூடிய யுத்தங்களாக யூரோப்புக்கு நெருக்கமாக இப்ப உக்ரைன் ரஷ்யா வாரம் மட்டும் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யா வார் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு 1 ஆண்டுகளுக்கு முன்பதாக காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்படி இந்த யுத்தங்கள் அண்மை காலமாக நடந்தது. அதுக்கு முன்னாடி ஈராக் வார் நடந்தது. அதே போன்று ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது, ஆக்கிரமிப்பு யுத்தத்தை செய்தது. இப்படி எல்லாமே அரபு நாடுகளை சுற்றி நடைபெறுகிறது. அதை தாண்டி நீங்க ஆப்பிரிக்காவுக்குள்ள போனீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய சோமாலியாவுக்கும் சோமாலி லேண்டுக்கும் இடையில ஒரு சண்டை நடைபெறுகிறது. அதே போன்று மற்ற மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் அங்கங்க பிரச்சனைகள் நடப்பதை நீங்க பார்க்க முடியும். இந்த சண்டைகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா ஆக்கிரமிப்பு யுத்தங்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எல்லாமே ஆக்கிரமிப்பு யுத்தங்கள். எதற்காக இந்த ஆக்கிரமிப்பு யுத்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஈரான்ல நடக்கக்கூடிய வார் இருக்குதா இல்லையா, அதையே நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் மேல அமெரிக்கா ஆக்கிரமிப்பு யுத்தத்தை செய்வதற்கு சொல்லக்கூடிய சிங்கிள் ரீசன் காரணம் என்னன்னு கேட்டா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் பண்றாங்க, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது, அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டே இருக்கிறார்கள், அடுத்ததாக அணு ஆயுதத்தை தயாரித்து விடுவார்கள், எனவே அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அதனால நாங்க அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது என்பதற்காகத்தான் யுத்தம் என்றால், ஆல்ரெடி தயாரித்த நாடுகளுக்கு என்ன பண்றது? ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது என்று சட்டாம்பித்தனம் பண்றது யாருன்னு கேட்டா, எவன் அணு ஆயுதத்தை 400க்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த அமெரிக்கா சொல்லுது, ஒரு அணு ஆயுதம் கூட வச்சிருக்காத ஈரானுக்கு நீ பண்ணாத அப்படிங்குது. அதே நேரத்தில் 150க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை கையிலே வைத்துக் கொண்டு அணு தடுப்பு முகமையோடு கூட நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம் என்கிற இஸ்ரேல், நீ அணு ஆயுதம் பண்ணாத என்று சொல்லி ஈரான் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அணு ஆயுதம் செய்தவர்கள் அணு ஆயுதம் செய்யக்கூடாது என்று வளர்ந்து வருகிற நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. காரணம் என்னன்னா, அணு ஆயுதம் கைக்கு வந்துருச்சுன்னா நமக்கு ஈக்குவலா வந்துருவான், நம்மளோட சண்டை பிடிச்சிருவான் என்பது ஒரு காரணம். அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, இந்த அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வளம் கொளிக்கிற நாடுகளாக இருக்கும். உதாரணமாக ஈராக் மேல அமெரிக்கா சண்டை போட்டானா இல்லையா, யுத்தம் பண்ணினான். ஈராக் உலகத்திலேயே ஒபெக் இருக்குது, எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புல அதிகமான பெட்ரோலியத்தை தயாரிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு, அதுல 2வது இடம் ஈராக்குக்கு. எனவே ஈராக்கை கைப்பற்றினார்கள். ஈராக்கை துண்டு துண்டா பிரிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஈராக் ஒண்ணு, ஆனா ஈராக்குக்குள்ள 3 கவர்மெண்ட் இருக்குது. குர்துகள் ஒரு கவர்மெண்ட், அங்க இருக்கிற பப்ளிக் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, அது அல்லாத இன்னொரு ஆயுத குழு நாங்க ஒரு கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி 3ஆக பிரித்து ஈராக் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய முழு எண்ணெய் வளமும் அமெரிக்கா உறிஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மேல யுத்தம் நடைபெற்றது, 20 ஆண்டுகள் நடைபெற்றது.
ஆப்கானிஸ்தான்ல ஒசாமா பின் லாடனை பிடிக்க போறோம்னு போய் முழு ஆப்கானிஸ்தான் மக்களையும் கொண்டு அங்கிருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அபகரித்தார்கள். எனவே ஆப்கானிஸ்தானுக்கும் யுத்தத்திற்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை, ஈரானுக்கும் யுத்தத்திற்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. காசாவில் ஏன் யுத்தம் நடந்தது என்று சொன்னால், காசா பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரிய பூமி. அந்த பூமியை 1940களுக்கு பிறகு 48களுக்கு பிறகு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பலவந்தமாக உருவாக்கப்படுகிறது. பிரித்தானியாவுடைய துணையோடு உருவாக்கப்பட்ட அந்த நாட்டுக்குள்ள அது எங்க நாடுன்னு சொல்லி எவன் வந்து நாட்டை பிடிச்சானோ அவன் எங்க நாடுன்னு சொல்லி அந்த நாட்டு மக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த யுத்தத்திற்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. ஆனால் முகமது நபி அவர்கள் ஒரே ஒரு முன்னறிவிப்பை சொல்லி இருக்கிறார்கள். என்ன முன்னறிவிப்புன்னா, மறுமை நாளுடைய அடையாளமாக இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு நாளை அத்தனை பேருமே மரணித்ததற்கு பிறகு இறைவன் நம்மை பரலோக ராஜ்யத்தில் எழுப்பி கேள்வி கணக்கு வைப்பான். அப்படியான ஒரு நிலை வருவதற்குரிய அடையாளமாக யுத்தங்கள் அதிகரிக்கும் என்று முகமது நபி சொல்லி இருக்கிறார்களே தவிர இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. ஆனா இஸ்லாமியர்களோடு சம்பந்தப்படுத்துவார்கள். அதையும் கவனிச்சுக்கிறீங்க. என்னன்னா, ஒரு யுத்தம், இப்ப யுத்தம் நடத்துறது யாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடைய தீவிரவாத அரசின் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்கிறாரு. ஈரானிய அரசு தீவிரவாத அரசு என்று உலகம் யாராவது ஒத்துக்கொண்டிருக்காங்களா? தீவிரவாத அரசோடு இன்னொரு நாடு தொடர்பு கொள்ளுமா? தூதுவர் ஆலயத்தை வைத்திருக்க முடியுமா? சரி, ஈரான் தீவிரவாத அரசு என்றால் முதலாவது அட்டாக்ல 200 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க ஈரான்ல. அந்த பிள்ளைகள் செய்த குற்றம் என்ன? கேள்வி வருமா இல்லையா? அப்ப என்னன்னா, எவன்ட ஆயுதம் இருக்குதோ, எவன்ட பலம் இருக்குதோ, எவன்ட அதிகாரம் இருக்குதோ அவன் முடிவெடுக்கிறான் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை. அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கு முழுவதும் பெட்ரோலியம் கொட்டி கிடக்கிறது. உலகத்திலேயே 2வது LNG தயாரிக்கக்கூடிய இடமாக கத்தர் இருக்கிறது. 3வது இடத்துல ஈரான் இருக்கிறது LNGல. இவ்வளவு வளங்கள் கொட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான்ல கிடைக்கக்கூடிய எல்லா வளத்தையுமே சீனா தான் வாங்குறாங்க. சீனாவை கீழே கொண்டு வரணும்னா பூவோடு அரசியல் பிரகாரம் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். அதற்காகத்தான் இப்படியான யுத்தங்கள் நடத்தப்படுகிறதே தவிர இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.